விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் சனநாயகம் மாநாடு ஜனவரி 26 திருச்சியில் அனைவரும் வாரீர். அவங்க அக்கா வந்து கடைசியா பாத்துட்டு போ அப்படின்னு. புரியல என்னாச்சு அப்படின்னு. அவங்க கூட உட்கார்ந்து பாடினதுன்றது வந்து லாஸ்ட் குழுல தான் உட்காந்து பாடினேன். ஏதாவது ஒண்ணு பண்ணி ஏதாவது கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் வருஷம் இருக்கலாமே 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 அதுதான் தோணுச்சு. பட் வணக்கம் விலாசினி அக்கா. ரொம்ப ஒரு டஃப்பான டைம், யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். எனக்கு எப்படி தொடங்குறதுனே தெரியல. சொல்லுங்க, இந்த விஷயத்த நீங்க எப்போ கேள்விப்பட்டீங்க? we all know that or 1 month back we all know that she was she was in the 4th stage of cancer. ஆக்சுவலாக அவங்களுக்கு டீஹைட்ரேஷன் போய் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அப்போ என்னென்னா எங்களுக்கு ஐடியாவே இல்லை, லைக் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொன்னாங்களே தவிர, அதுக்கப்புறம் தென் ஐ ஸ்போக் டு மை அங்கிள், அதாவது பர்தாஸ் ஹஸ்பண்ட். அவர்கிட்ட பேசும்போது அவர் எங்கம்மா இருக்கீங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். ஹாஸ்பிட்டல் என்னாச்சு அப்படின்னு நான் கேட்டேன். அழ ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் தென் ஐ காட் டு நோ லைக் அவங்க அக்கா வந்து கடைசியாக பார்த்துட்டு போ அப்படின்னாரு. புரியல என்னாச்சு அப்படின்னு. இல்லை ஷீஸ் இந்த ஒரு கேன்சர் 4th ஸ்டேஜ் அப்படின்னாங்க. எங்களுக்கு அதுவே நான் அப்போவே மைண்ட் பிளாங்க் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா யூ ஆல் நோ வெரி வெல், லைக் அவங்க எப்பவுமே ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பாங்க, பருமனாக இருக்க மாட்டாங்க. பட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் நானுமே கேட்டேன், என்னம்மாம்மா இது திடீர்னு என்ன சொல்கிறீங்க என்னாச்சு அப்படின்னா, இல்லடி என்னன்னு தெரியல, லைக் இப்போ தான் செக் பண்ண போது வி காட் டு நோ தட் இந்த மாதிரி உங்களுக்கு 4th ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர். பட் த பாயிண்ட் வாஸ், அவகிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. யாருமே அங்கே வாசுகி, ஹரி, யுவன் எல்லாருமே வந்து தே மேட் இட் வெரி கிளியர், டோன்ட் டெல் ஹர் தட் அண்ட் டோன்ட் கெட் ஸோ எமோஷனல் வித் ஹர் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஐ வாஸ் லைக் சரி ஓகே, இப்போ அண்டர்ஸ்டுட். நான் அந்த டைமில் அந்த மாதிரி ஏதாவதுன்னா தே மைட் கெட் கொலாப்ஸ்ட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ ஸ்லோவாக தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி. ஸோ போய் பார்த்த போதே அவங்களுக்கு இந்த மாதிரி டீஹைட்ரேட் ஆகிடுச்சு. நார்மலாக தான் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் அப்பா அம்மா 3 பேரும் தான் போய் பார்த்துட்டு வந்தோம். பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமும் வி டோன்ட் நோ லைக் அம்மா வந்து அம்மாவோட அங்கிள் வந்து ஆக்சுவலாக அம்மாவோட சைட்டில் அதாவது பாட்டியோடைய பிரதர், எங்கள் அம்மாவோட பிரதர். அவர் வந்து ஹி ஓன்ஸ் அ கேன்சர் ஹாஸ்பிட்டல். ஹீ இஸ் அன் ஆன்காலஜிஸ்ட். ஸோ விஜயராகவன் பேர். அவர்கிட்ட இவங்க என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு ஒரு குணம் உண்டு. என்னன்னா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, உடம்பு ரீதியாக ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா, அவங்களால ஏதாவது ஒரு டாக்டர் கிட்ட காமிச்சு ஏதாவது ஒன்று சரி பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு தாட் உண்டு அம்மாவுக்கு. ஸோ ஷி காட் ஆல் த ரிப்போர்ட்ஸ் அண்ட் அவர்கிட்ட போய் காமிச்ச போது அவருமே வந்து இசட் பேசாமல் விட்டுடுங்க. யா ஷீ இஸ் இன் த 4th ஸ்டேஜ், பட் நார்மலாக விட்டுட்டிங்கன்னா மேபி ஷி கேன் சர்வைவ் ஈவன் மோர் டேஸ் அப்படின்ற மாதிரி. அப்போவே எங்களுக்கு எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுவுமே அதுக்கு ப்ரீவியஸ் இன்சிடென்ட்டுமே என்ன ஆயிடுச்சுன்னா, போன வருஷம் கொலு நாங்கள் போயிருக்கும்போது ஷி வாஸ் வெரி லீன். நானும் அம்மா பார்த்து ரொம்ப பயந்துட்டோம். அப்போ வந்து என்ன இது, அம்மா கேட்டாங்க, என்ன பார்த்தா இவ்வளோ ஒல்லியா இருக்கு, என்ன பிரச்சனை உனக்கு, என்ன சாப்பிட மாட்டேங்கிறியா நீ சரியா அப்படின்னா கேட்டாங்க. இல்லை ஐம் ஆன் டயட்டில் இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை என்ன இதில் என்ன டயட் இருக்குது, இப்போ நல்லா உடம்புக்கு போஷாக்கா சாப்பிடுப்பா, என்னப்பா நீ அப்படின்னு சொன்னோன்னே யா நான் பார்த்துக்கிறேன் சாரக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் தட் வாஸ் த நான் வந்து என்ன எனக்கு சொல்லவே தெரிலங்க. இட் வாஸ் லைக் அந்த எப்போவுமே நான் குழுவில் நான் வந்து பாடி ஒரு 15 இயர்ஸ் ஆச்சு. நான் அப்போ சின்ன பொண்ணாக இருக்கும் போது என்னை கூட்டிகிட்டு வந்து ராஜேஷ் முன்னாடி உட்காந்து வீட்டில் குழுவில் பாட வச்சாங்க. ஆஃப்டர் 15 இயர்ஸ் நான் குழுக்கு உள்ளே போகிறேன். அப்போ வந்து இந்த ராஜா சார் பாடின பாட்டு தான், காமாட்சி கருணா விலாசினி பாடிக்கிட்டே இருந்தாங்க. நான் அப்புறம் சரி நான் உள்ளே போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எட்டி பார்த்தோன்னே அவங்க என் பேர் சொல்லி பாடிட்டு இருந்தாங்க. பாடினோடனே வா இங்கே வந்து உட்காரு, இங்கே வந்து பாடு, எங்க கூட உட்காந்து பாடு அப்படின்னாங்க. தட் வாஸ் த லாஸ்ட்
நான் வந்து அவங்க கூட பாடினது, உட்காந்து பாடினதுன்றது வந்து லாஸ்ட் குழுல தான் உட்காந்து பாடினேன். அது என் ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா தெரியும், நான் போட்டிருப்பேன். அதுதான்ன்றது ஐ மீன் அந்த 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 வீடியோ தான், அந்த பாட்டு தான் வந்து கடைசியா நான் அவங்க கூட பாடுன்றதுதான் எனக்கு ஹூ வுட் ஹவ் கெஸ்ட், நான் ஐடியாவே இல்லை. தென் வி நோ லைக் மைண்ட் செட் அந்த மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. என்னன்னா வந்து அவங்க எப்படியாவது எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் வருஷம் வாழணும் 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 தான் எல்லாருமே யோசிச்சது. அண்ட் ஆல் தி டாக்டர்ஸ் இது பண்ணாலுமே அவங்க சொன்னது என்னன்னா, உடம்ப தேத்திக்கிட்டு வர சொல்லுங்க, அப்பதான் ட்ரீட்மெண்ட்டே பண்ண முடியும். அவங்க உடம்புக்கு எதுவுமே இது பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் சொன்னதாக என்கிட்ட சொன்னாங்க. நாங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க கிட்ட பேசின போது அவங்களும் அதே தான் சொன்னாங்க. பட் ஆஃப்டர் தட் நான் வந்து நான் யூஎஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ரீலங்கா கிளம்பிட்டாங்க. ஸ்ரீலங்கா. ஓகே. ஐ திங்க் ஸோ. நான் வந்து ஜான் 18th கிளம்புனேன். அதுக்கு முன்னாடி அவங்க கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து வாசுகி, இவங்க, சபரிமமா, தென் யுவன் எல்லாருமே போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பிகாஸ் அவங்க தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு அங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் வி ஆல் ஃபெல்ட் ஓகே, ஷீஸ் அண்டர் ட்ரீட்மெண்ட், ஏதோ ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்டோ ஏதோ சம்திங் சொன்னாங்க. தே வில் ட்ரீட் வெல், அதெல்லாம் வந்து சரியாக பண்ணிடுவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் வந்து இட் இஸ் வெரி பவர்ஃபுல் மெடிசன்ஸ், ஆயுர்வேதாவில் அவங்க கொடுப்பாங்க. இதுதான் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்ட நியூஸே தவிர we felt something will make her to extend her to live for a long time, at least அந்த ட்ரீட்மெண்ட்டாவது வந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு. பட் இப்போ நான் காலையில் இட்ஸ் லைக் வாட், இட்ஸ் 10:30 10:45 in the morning here. எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் அடித்தா, ரோஹினி தான் அடித்தது. அடிச்சு என்ன அப்படின்னா, என்ன புரியல, என்ன உனக்கு எதுவும் தெரியாதா, என்ன தெரியாதா, என்ன இல்லை பவதா அப்படின்னோடனே எனக்கு ஏதோ சம்திங் சீரியஸா இல்லை என்னன்றது தெரியலையே, இரு நான் ஒரு நிமிஷம் லைனில் கட் பண்ணி நான் போய் பேசிட்டு வரேன்னு எங்கள் அம்மாவுக்கு அப்போ தான் அடிக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு இம்மீடியட்லி எங்கள் அண்ணி பேசிட்டு இருந்திருக்காங்க போல, இந்த மாதிரி போயிட்டாங்கன்னு. ஆமாடா அப்படின்னாங்க. என்னம்மா இது, எனக்கு ஒன்றும் புரியலம்மா, நான் எனக்கு டெசர்டடாக தானே இருக்கும், ரொம்ப பிளாங்க் ஆயிடுச்சு மைண்டு. ஏன்னா we were not, we know, but we were not prepared for இந்த விஷயம் வந்து இவ்வளோ சடனாக நடக்கும்ன்றது எங்களுக்குமே ஐடியாவே இல்லை. எனக்கு எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு தெரியல. அண்ட் இட்ஸ் குவைட் ஒரு மாதிரி ரொம்ப பிளாங்கா இருக்கு. எனக்கு என்ன சொல்றது தெரியல. நான் வந்து ஒரு மாதிரி இருக்கு, மைண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்டே ஒரு மாதிரி இருக்கு. அண்ட் நத்திங் டு சே. பட் இது முன்னாடியே டயக்னாஸ் பண்ணிருக்கலையா அப்படின்ற ஒரு கவலை தான் இருக்கு எங்களுக்குமே. இல்ல அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க வந்து 2000 what I heard, I'm telling you, okay, what I heard was 2020லயே வந்து அவங்களுக்கு கால் பிளாடர்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்றது சொல்லி இருந்திருக்காங்க போல இருக்கு. அது என்னன்னா வந்து இவங்க ஸ்டோன்னு நினைச்சுக்கிட்டாங்களா இல்ல growth-அ வந்துட்டு ஸ்டோன்னு நினைச்சுக்கிட்டாங்களா என்னன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியல. whether they misunderstood or it was miscommunicated, don't know. மேபி அது அந்த ரிப்போர்ட்ல பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும், ஆர் ரிப்போர்ட் ரொம்ப நார்மலா எடுத்துக்கிட்டாங்களா என்னன்றதெல்லாம் எனக்கு ஐடியாவே இல்லை. ஓகே, பட் ஷி வாஸ் செட் லைக் சம் எல்லாருக்குமே இந்த கேல் பிளாடர்ல ஸ்டோன் வரும்ல, செடென்டரி லைஃப் ஸ்டைல்ல இருக்கிறதுனால கேல் பிளாடர் ஸ்டோன் வரும். கேல் பிளாடரை பித்தப்பை எடுத்து போட்டுடுவாங்க ஸ்டோனுக்கே. ஸோ தே ஆல் தெரியல அது அவங்க ஏன் சீரியஸா எடுத்துக்கிட்டாங்களா இல்லை ஷி வாஸ் கம்யூனிகேட்டட் லைக் தட்டா இல்லை அவங்க அப்படியே இதெல்லாம் பார்த்துக்கலான்ற மாதிரி ஏதாவது யோசிச்சுட்டாங்களா என்ன எனக்கு தெரியல. வாட் ஷீ அண்டர்ஸ்டுட் அப்படின்றதே எனக்கு சீரியஸாக எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து தான் அவங்களுக்கு அடிக்கடி வந்து இந்த இந்த வயிறு ப்ராப்ளம், இந்த ரொம்ப ஜீரணம் ஆகுறது, அந்த மாதிரி எல்லாம் இப்போ ஒரு கடந்த ஒரு 1 month 1.5 months முன்னாடி ரொம்ப அது ஃப்ரீக்வெண்ட்டாக ஆன உடனே தான் வந்து இந்த நம்ம வீட்டில் செல்ஃப் மெடிக்கேஷன் இருப்பாங்க, ஜெலுசில் சாப்பிட்றது இது சாப்பிட்றது எல்லாம். ஸோ அந்த மாதிரி இருந்து அது ரொம்ப அக்ரிவேட் ஆயிடுச்சா என்னன்றது தெரியல. பட் சடன்லி ஷி வாஸ், வி ஆல் வேர் டோல்ட் தட் ஷி காட் டீஹைட்ரேட்டட்
அண்ட் உடம்புல சுத்தமா தண்ணி இல்ல அப்படின்னு ம். தான் அவங்க அட்மிட் பண்ணியிருந்தாங்க, ட்ரிப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்பவுமே வந்து ஷி வாஸ் லைக் ஓகே. அவங்க ஏஞ்சி உட்காந்து நல்லா பேசிட்டு தான் இருந்தாங்க. என்ன எங்க அப்பாவ பாத்து அழுதுச்சு. பார்த்தோனே ஏன்னா ஃபேமிலில இருக்கிற கடைசி அ பிளட் ரிலேஷன்னா எங்க அப்பா தான். எங்க அப்பா வந்து சொந்த தாய்மாமா பவதாரணிக்கு. ஸோ பார்த்த ம். உடனே ரொம்ப ஈவன் ஹீ ஃபெல்ட் ஒரு மாரி பார்த்தோனே மூர்த்தி மாமா அப்படின்னு அழுதுச்சு. அப்புறம் ஒன்றும் இல்லடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், ஒன்றும் உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அண்ட் வி வேர் செட் நாட் டு ஷோ அவர் எமோஷன்ஸ் தர். தெரிஞ்சிச்சுன்றனால நீங்கள் அழுதிங்கன்னா என்ன ஏது எல்லாமே கேட்பாங்க. ஸோ அதனால ம். நீங்கள் எதுவும் பெருசாக காமிச்சிக்காதீங்க அப்படின்ட்டாங்க. we didn't do that also. So it's pretty bit in on the whole பார்க்கும்போது it is like எனக்கு தெரியல how to define this moment or how to say this in wordsன்றது எனக்கு தெரியல. ஏன்னா we all expected to extend her life as much as she can. ஸோ அது நாங்கள் கண்டிப்பா. விருப்பப்படுறோம். யாரா இருந்தாலும் விருப்பப்படுவாங்களே. ஏதாவது ஒண்ணு பண்ணி ஏதாவது கொஞ்சம் பரவால்ல. கொஞ்சம் வருஷம் இருக்கலாமே அதுதான் தோணுச்சு. பட் யுவன் மார்னிங் ஓகே. இல்ல யுவன் சார்ட்டயோ, இல்ல இளையராஜா சார்ட்டயோ பேசுனீங்களா? ஆக்சுவலா ஆறுதல் சொன்னீங்களா? we couldn't connect there, but the point is சார் அங்க தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். கொழும்புல ஒரு கான்சர்ட் அங்க தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். I'm not sure. But we couldn't reach. I didn't reach Yuvan. Instead, நான் வந்து அண்ணிக்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ஸோ இப்போ அம்மா வந்து பேசி தான் எனக்கு சொல்லிட்டு இருந்தாங்க இங்க எனக்கு. கண்டிப்பா இது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு என்ன சொல்றது? இவ்ளோ ஒரு சோகம், இவ்ளோ ஒரு கஷ்டமான நேரத்துல, அவங்கள பத்தி சில விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அவங்க நேஷனல் அவார்ட் வின் பண்ணது, இதெல்லாம் எத்தன பேருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு புண்ணியம் இல்லையா? அந்த மொமெண்ட்ஸ் இல்ல எல்லாம் ஆக்சுவலா வந்து இப்போ அத்தைக்கு நினைக்கும்போது ரொம்ப 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 ஃபேமிலிலேயே மூத்த பொண்ணு அவங்க தான். தலைச்சம்புள்ள சொல்லுவாங்கல்ல, தலைச்ச பொண்ணு இவங்க தான் ஃபேமிலிலேயே. ஆன் த ஹோல் இதுலேயே வந்து இவங்க தான். அத்தையோட ரொம்ப பெட்டு அவங்க. அம்மா அம்மாவுக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து பவதா தான் உயிரே. அதுக்கப்புறம் தான் கார்த்தி இவன் எல்லாருமே. நேஷனல் அவார்ட் வாங்கும்போது ஷி வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட். அண்ட் அது அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக தான் அவங்களுக்கு அன்னைக்கு சொன்னாங்க. அண்ட் ஜாலியான ஒரு பர்சன் தான். பட் ரொம்ப ரொம்ப எல்லார்கிட்டயுமே ஜோவியலாகவும் வளர மாட்டாங்க. ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிற பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட ரொம்ப ஷீல் பி வெரி மச் அட்டாச்ட். அவங்கக்கிட்ட பேசுறது அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே. லைக் நீங்க சின்ன வயசுல நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஏதாவது ஒரு நினைவுகள் பகிர்ந்துக்கலாமா? மேக்ஸிமம் வந்து அவங்க சின்ன வயசுலலாம் வந்து வி ஆல் வில் பி இன் குரூப்ஸில் தான் இருக்கிறதே. ஸோ அதனால எப்போல்லாம் வந்து டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து வி யூஸ் டு டேக் கோ கார்ட்டிங் போயிடுவோம் நாங்கள். கோ கார்ட்டிங் போனால் அவங்களுக்கு வந்து இந்த ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குல்ல, அதாவது கோ கார்ட்டிங்லேயே வந்து நம்ம வண்டி ஓட்டுறது அந்த ரிஸ்க் ஃபேக்டருக்குள்ளலாம் வரமாட்டாங்க. அவங்க எப்படின்னா வருவாங்க, பார்ப்பாங்க, எல்லாரும் ஜாலியாக இருக்காங்களா பார்ப்பாங்க, எல்லாரு கூடயும் ஜாலியாக பேசுவாங்க. தென் ஷீல் கம் அப். த மேக்ஸிமம் டைம் ஷி வாண்ட்ஸ் டு ஸ்பெண்ட் வித் கசின்ஸ் அப்படின்றது வந்து எப்போவுமே அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் சரி, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, அவங்களுக்கு மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து கசின்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட. அவங்களோட ஒரு செலக்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட வந்துட்டு வெளில போகிறது வர்றது இருக்கும். அது அவங்களோட நான் நிறையா இடங்க கூட துணைக்கு போயிருக்கேன். ஐ மீன் என்னை கூப்பிடுவாங்க, நீ வா, நீங்கள் வரியா எங்கள் வீட்டில் இங்கே கொஞ்சம் வா. அதுவுமே மியூசிக் கம்போசிஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். ஸோ இன் தட் வே யா. ஆனா எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது வந்து சம்மந்தமே இல்லை, அவங்க கொலுல கூப்பிட்டு இங்க வா, இங்க வந்து உட்காந்து பாடுன்னு சொன்னாங்க. அது இன்னும் மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பா. மோர் பவர் டூ யூ அண்ட் ஹார்ட் ஃபெல்ட் கண்டோலன்ஸ். இது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் உங்க நேரத்த எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி.
heartfelt condolence. ரொம்ப நன்றி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் சனநாயகம் மாநாடு ஜனவரி 26 திருச்சியில் அனைவரும் வாரீர்.